ஸோ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s squared plus a squared into s squared plus b squared. இது எப்படி போடலாமா? So sir, இது வந்துட்டு 1 by s square plus a square, no? Into 1 by s square plus a square. அவ்வளோதான். b square. b square. சொல்கிறேன். So இது வந்துட்டு சார் sin at by a. sin என்ன கிடைக்குமா? at by a sir. sin at. இங்க 1 by b. 1 by a, 1 by b sin bt. ஓகேங்களா? அப்ப என்னாச்சு? டைரக்டா என்ன பண்ணலாம்? 1 by ab கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன். இன்டெகிரல் 0 to t. இந்த டைரக்ட் ஃபார்முலா என்னது? sin au into sin of b into t minus b. கரெக்ட்டா? into d. கரெக்ட்டாமா? ஆமா சார். சொல்றேன். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? நேத்து கூட கொடுத்தேன்னு நினைக்கிறேன். sin a sin b ஃபார்முலா. sin a sin b ஃபார்முலா சார். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு cos a plus b, cos a minus b சார். a minus b ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். a minus b முன்னாடி வரும். cos a minus b முன்னாடி வரும். ஓகே சார். cos a minus b minus cos of a plus b. ஓகே சார். அப்போ இது 2a ஆச்சு. p இன்டெகிரல் 0 to t. மற்றபடி அதே கான்செப்ட் தான் வரப்போகுது. என்னாச்சு? cos of என்னடா அவங்க au plus bt minus du minus cos of சாரி நான் மைனஸ் போடாத விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வரும். அப்போ என்னாச்சு? மைனஸ் பிடி பிளஸ் பியூ வரும். ஏன்னா ஏ மைனஸ் பியில் அது ஏ மைனஸ் பினா ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பிடி பிளஸ் மாற்றி வரும். மாற்றி வரும். ஓகே, அப்போ இந்த டைம் இங்கே வரும். அப்போ என்னாச்சு? ஏயு பிளஸ் பிடி மைனஸ் ஏயு. கரெக்டா? இன்ட்டு டி இன்ட்டு டி. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். என்னாச்சு? that is equal to 1 by 2ab integral 0 split பண்ணிக்கோமா? integral 0 to t cos of a plus b into u minus bt minus minus integration of 0 to t cos of a plus b into t plus pt. கரெக்டா? ஆமா சார். into d சொல்றாங்க. that is equal to 1 by 2ab. இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுமா? 1 by a plus b into sin a plus b into u minus b. minus b. சரியாமா? minus 1 by இங்க a minus 1 நினைக்கிறேன். சரிங்களா? ரெண்டு a plus இங்க a minus. அப்போ 1 by a minus b sin of a minus b into u plus pt. கரெக்டாமா? ஆமா சார். ஸோ லிமிட்டிங் என்ன? 0 to t. இதுக்கு லிமிட்டிங் 0 to t. சரியாமா? வேற என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி, அப்போ கீழே போலாமா? லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்றதா? சொல்றது 1 by 2ab into 1 by a plus b to sin of t போடுங்க. t plus bt minus bt sin at சார். sin at வருதுங்க. ஓகே, at தான் சார் வரும். ஆனா bt minus bt கேன்சல் ஆகும். sin at bt plus sin bt சார். ஆமா, இங்க பிளஸ் வரும். ஓகே, minus 1 by a minus b. இங்க என்ன ஆப்போசிட் ஆமா? t போட்டா again இங்க t plus sin
AT minus BT plus BT. So sin AT, sir, again. Minus sin BT. ஓகே. அப்போ இந்த டேர்ம் மாற்றி வருது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கே வந்து அப்போ என்னச்சு 1/2AB எல்சிஎம் எடுக்கிறீங்க A plus B into A minus B. அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்கும் A minus B into sin AT plus sin BT minus இங்கே A plus B into sin AT minus sin BT. சரியாம்மா? சிம்பிளிஃபை பண்ணுமா? That is equal to 1/2AB 2AB into A plus B, A square minus B square. இது மல்டிப்ளை பண்ணுறது A sin AT plus A sin BT minus B sin AT minus B sin BT minus A sin AT minus plus A sin BT sin BT minus B sin AT plus B sin BT. சார் இங்கே செகண்ட் டேர்ம் A sin BTயும் மைனஸ் A sin BTயும் கேன்சல் ஆகும். A sin BTயும் இல்லையே கேன்சல் A sin PT கேன்சல் ஆகுது. A sin AT சார் சார் A sin AT கேன்சல் ஆகும் சார். இது இருக்குது இது கேன்சல் அது இருக்கு சார். அது போக B sin BTயும் B sin BTயும் கேன்சல் ஆகும். BT கேன்சல் ஆகும். அப்படியே ஆப்போசிட் வேல்யூ வருது. Aக்குன்னா B Bன்னு Aன்னு வருது. அப்போ அந்த 2 கேன்சல் ஆயிரும் கரெக்ட்டுங்களா? ஆமா சார் 2A கேன்சல். ஆமா சார் 2AB கேன்சல் ஆயிடும் சார். AB கேன்சல் ஆகுது. AB கேன்சல் ஆகுது. A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இது வெளியே வச்சுக்கங்க. AB கேன்சல் ஆகுது. 2A sin BT எழுது என்ன வருதுன்னு எழுதி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எழுதி பார்க்கலாம். A அப்போ என்னாச்சு A sin BT மைனஸ் B sin AT இப்படி தானே வருது. ஓ ஆமா சார் காமனா அப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த AB மட்டும் ஸ்பிளிட் அப் பண்ணி டிவைட் பண்றீங்க. அப்போ ஸ்பிளிட் அப் பண்ணி டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்னு மட்டும் பார்த்துக்கங்க. 1/A square minus B square. அப்போ என்ன வரும் B வருமா? அப்போ sin PT sin BT by B into A square minus BT. B A square minus B square minus sin AT by A into A square minus B square. இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்க. இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபின்னு கூட அப்படியே கூட வச்சுக்கலாம். ஏபி வச்சுட்டு தனித்தனியாக கூட மாற்றி கொண்டு நம்ம முடிக்கலாம்.